தவிர்த்து 6,15,000 பேரை கொடுத்துள்ளார். 6,15,000 பேரை கொண்டு போயிட்டு அவன் என்னடா டாக்கெட்டு பண்ணுவது நம்மை 12 சரிக்கு சரியாக 12 லட்சம் பேரை கொண்டு குவித்து இந்த யமன் யார் என்று காட்டுவோம். அப்படியே ஆகட்டும். சரி, இப்போ நம்ம ஒரு விண்ணப்பம் பண்ணுவோம். உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் கேட்கலாம்னு இருக்கு. நான் அந்த அவைக்கு செல்லும் போது அங்கே லேப்டாப் கம்ப்யூட்டர் ஏதோ காரணம் வச்சுக்கிட்டு அப்படியே தானா பேசிட்டு அவங்க பாட்டு போறாங்க. மேலவை அது நான் சிறப்பாக நடந்தது. எனக்கு இந்த ஓலைச்சுவடி எடுத்து புரட்டி நானும் அவர்களுக்கு லேட்டாக பதிலளித்து அவர்கள் என்னை ஒரு மாதமாக பார்த்து கொண்டார். 10 ஆண்டுக்கு பிறகு நடந்த சம்பவத்தை கேட்டார். நான் அப்பொழுது ரூமுக்குள்ள போய் பார்த்தேன். ஓலைச்சுவடி எல்லாம் கரையான வைத்து எல்லாம் அப்படியே ஒரு நூலாக போய்விட்டது. அதனால் ஒரு லேப்டாப் உன்னுடைய ஏக்கம் எனக்கு புரிகிறது. நீ சொல்வது உண்மைதான். ஒன்று செய், உன்னை இங்கே யமலோகத்தில் மரணித்து பூமிக்கு மனிதனாக அனுப்புகிறேன். செல்கிறாயா? நமக்கு என்ன? எனக்கு வந்து ஓலைச்சுவடியே போதும் பிரபு. நான் இதையே ஏற்றுக்கொள்கிறேன். அந்த இலக்க வேண்டும். சரி, இப்போ நான் போக வேண்டிய இடம் சாலை பாதுகாப்பில் யார் யார் அநியாயம் பண்ணிட்டு ஹெல்மெட் அணியாம வராங்களோ நிறைய தப்புகளோ அவங்களை தண்டிக்கிறது தான் நம்மளோட இயக்கம். அப்படியாகட்டும் நடங்கள். அப்படியாகட்டும். என்ன பண்ணலாம்? வண்டி வாங்கி கொடுத்துட்டு சாப்பிடாம காலேஜ் போவாங்க. என்ன பண்ணலாம்? அம்மா நானும் அவன்கிட்ட பல முறை சொல்லி பேசமா, அவன் இங்க கேட்க மாட்டேங்கிறான். உன்னுடைய சென்னை மகனாச்ச நீ அவன்கிட்ட பேசுமா. நம்ம வண்டி எடுத்துருங்க. என்ன முடிவு எடுத்துறீங்க? நல்ல முடிவு எடுத்தீங்களா? காசு எங்க வச்சிருக்கீங்க? வண்டி வாங்குறதுக்கு காசு இல்லாம என்ன வண்டி வாங்குறீங்க? இப்போ காலேஜ் படி காலேஜ் பத்தி நான் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறேன். எனக்கு வந்து இப்ப வண்டி வாங்கி கொடுங்க. எல்லாரும் வந்து வண்டியில வராங்க, பென்ஸ் கார்ல வராங்க. நான் பஸ்லயே போய் இறங்கி காலேஜ் போயிட்டு இருக்கேன். எனக்கு வந்து